6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளுக்கு நான் இந்த மாதிரி தான் ஃப்ரூட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ எப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பனானா தான். மெயினாக புகை போட்டு பழுக்க வச்ச பனானாவாக இருக்கக்கூடாது. இயற்கையான முறையில் பழுத்த பழமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏன் பனானான்னா, இது வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அந்த டேவே அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும். மோஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால தான் சைடில் இருக்க பல்ப்பை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க சீட்ஸ் பார்ட்டை விட்டுறணும். அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இதை நம்மளே சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு மீதம் இருக்க பழத்தை மட்டும் விரல்லையோ அப்படி இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சோன்னா நல்லா பஞ்சாமிர்தம் மாதிரி ஆயிரும். அதை கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது ஸ்வீட்டாக இருக்கனால போரிங்காக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆரஞ்ச். இப்போ வரைக்குமே நிறையா வீடுகளில் குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கும், ஆரஞ்சு இதெல்லாம் கொடுக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் விட்டமின் சி அதிகம் இருக்கனால சளி காய்ச்சல் வர்றதை இதுதான் தடுக்குது. பேபி ஸ்கின்னையும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கு. கண்டிப்பாக இது கூட தண்ணி ஆட் பண்ணி தான் கொடுக்கணும், அப்படியே கொடுத்துட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் மாதுளம்பழம். இது குழந்தைகளுக்கு பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக இதோட விதையை கொடுத்துடவே கூடாது. அது போய் எங்காவது சிக்கிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அமுத்திட்டு இதோட சாரை மட்டுமே கொடுக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு ஃப்ரூட்ஸ்க்கும் இன்னொரு ஃப்ரூட்ஸ்க்கும் ஒரு 3 days கண்டிப்பாக கேப் விடுங்க. குழந்தைகளுக்கு அலர்ஜி, லூஸ் மோஷன், ரேஷ் அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு செக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பழம் மட்டுமே கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எப்போவுமே காலையில் அப்படி இல்லைனா மத்தியானத்துக்கு முன்னாடி கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஜூஸில் பண்ணிங்கன்னா சீட்ஸ் தனியாக வந்துடும், சாறு மட்டும் தனியாக வந்துடும். இப்படி கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பப்பாளி. கண்டிப்பாக பழுத்த பப்பாளியாக மட்டும்தான் இருக்கணும். இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கனால பேபியோட ஐ பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்குது. கொஞ்சம் கடினமான பகுதியாக இருந்தாலும் அதை நம்ம கொடுக்க வேண்டாம். பழுத்து நல்லா கொலன்னு இருக்கிறத மட்டும் கொடுக்கலாம். இப்போது பழுத்த பப்பாளியாகவே இருந்தாலும் அதை ஸ்பூன்லேயோ அப்படி இல்லைனா கையிலையோ நல்லா ஸ்மஷ் பண்ணி மசிச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இதோட பியூரியை மட்டும் எடுத்து கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் மோஸ்ட்லி ஸ்வீட்டாக இருக்கனால குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம நல்லா சாப்பிட்றாங்களேன்னு எக்கச்சக்கமாக கொடுத்துடக்கூடாது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு ஆப்ட் ஆனதுக்கப்புறம் நிறையா கொடுத்துக்கலாம். எந்த ஒரு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்ப மஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.